திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு சிதம்பரம் தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. தொகுதிகள் எண்ணிக்கை குறைக்கப்பட்டதால் திருமாவளவன் முன் தொண்டர் தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. திமுக கூட்டணியில் இதுவரை இடம்பெற்றுள்ள கட்சிகளுக்கு தொகுதி ஒதுக்கீடு உடன்பாடு முடிவடைந்த நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடன் வியாழனன்று மாலையில் துவங்கி இரவு வரை பேச்சுவார்த்தை நடந்தது. திமுக பொருளாளர் ஸ்டாலின், துரைமுருகன் உள்ளிட்டோருடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் பேச்சு நடத்தினார். இம்முறை 2 தனி தொகுதிகளும் கூடுதலாக ஒரு பொது தொகுதிகளையும் விடுதலை சிறுத்தைகள் கேட்டது. ஆனால் சிதம்பரம் தொகுதியை மட்டுமே ஒதுக்க திமுக முன் வந்தது. நீண்ட பேச்சுவார்த்தைக்கு பின் உடன்பாட்டை கனத்த இதயத்துடன் ஏற்றுக்கொண்டதாக திருமாவளவன் தெரிவித்தார். திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியில் தொடர்ந்து பல தேர்தல்களை விடுதலை சிறுத்தைகள் சந்தித்து வருகிறது. அந்த உறவின் அடிப்படையில் உரிமையோடு விடுதலை சிறுத்தைகள் 5 தொகுதிகளை கேட்டோம். இன்றைய சூழலில் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணிக்கு மேலும் பல கட்சிகள் வரும் என்கிற நிலையில் வெற்றி பெற்ற சிதம்பரம் தொகுதியை மட்டும் விடுதலை சிறுத்தைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூட்டணியின் தலைவர் கலைஞர் அவர்கள் விடுதலை சிறுத்தைகளிடம் வேண்டுகோள் விடுத்தார். அந்த வகையில் மதவாத சக்திகளுக்கு எதிரான கட்சிகள் அனைத்தையும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்று தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் வலியுறுத்தி வருகிற காரணத்தால் தலைவர் கலைஞர் அவர்கள் விடுத்த வேண்டுகோளை விடுதலை சிறுத்தைகள் ஏற்றுக்கொண்டோம். இது வருத்தத்தை அளித்தாலும் கூட வலுவாக இந்த கூட்டணியில் இடம்பெற்று பணியாற்றுவோம். இந்த கூட்டணி மகத்தான வெற்றி பெறும். கடந்த லோக்சபா தேர்தலில் ஒதுக்கப்பட்ட விழுப்புரம் தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தோல்வியடைந்தது. இதனால் இம்முறை சிதம்பரம் தொகுதி மட்டுமே ஒதுக்கப்பட்டுள்ளது. இது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. கூட்டணி உடன்பாடு அறிவிக்கப்பட்ட போது திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் கூடியிருந்த விடுதலை சிறுத்தைகள் பிரமுகர்களில் மேலூரைச் சேர்ந்தவர் திடீரென்று தீக்குளிக்க முயன்றார். ஓடிச் சென்று அவரை தடுத்து நிறுத்திய திருமாவளவன் தன்னுடன் காரில் அழைத்துச் சென்றார்.